Hello பசங்களா, welcome to TN State Board Vedanto channel. This is your captain Prakash. பசங்களா, இந்த டெய்லி கேப்சூல் டே 2ல இன்னைக்கு நம்ம இருக்கோம். குறிப்பாக இந்த செகண்ட் மிட்டமில் வரக்கூடிய கம்பல்சரி ப்ராப்ளமை நம்ம டார்கெட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை சீரியஸ்னஸாக எடுத்துக்கிறது கிடையாது. பிகாஸ் நம்ம இந்த வீடியோட வியூஸ் பார்க்குறப்பே தெரியுது, ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டை வந்து நம்ம ஏன் படிக்கணும், பப்ளிக்கே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நிறைய பேருக்கு மத்தியில் நிறைய பேர் படிக்கணும்னு ஒரு தாட்டில் இருப்பீங்களே, அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக போய் சேரணும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லைனா என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதே டே 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ஃபார்முலா பேஜில் இருக்கும் அந்த கொஷின் தான். இதில் இருந்து தான் செகண்ட் மிட் டேர்முக்கு 2 மார்க்கில் கம்பல்சரியில் கேட்குறாங்க. திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் 2024 செகண்ட் மிட் டேர்ம் கொஷின் பேப்பர். 3 டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின் இருந்துச்சு, சரியா? அதனால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கொஞ்சம் முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இது நீ செய்யணும்னா என்ன பண்ணணுன்றதை பாரு. 3.15 gram of oxalic acid dihydrate is dissolved in water and the solution was made up to 100 ml using the standard flask. Strength of the solution in normality. அப்போ முதல் நார்மாலிட்டிக்கு உனக்கு ஃபார்முலா தெரியணும். நார்மாலிட்டி ஃபார்முலா என்னது? இது தானே, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். நார்மாலிட்டியோட ஃபார்முலா இதுதான், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். அப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா மாஸ் ஆஃப் தி ஆக்சாலிக் ஆசிட் டிவைடட் பை ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். இங்கே பார்த்தியா ஒரு புது டேர்ம் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த சாப்டரில் நம்ம இதை பார்க்கல. ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா என்ன? ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலாவே என்னென்னா COOH ட்வைஸ், 2 COOH இருக்கிறது தான் ஆக்சாலிக் ஆசிட். இதோட மோலார் மாஸ் அல்லது மாலிகுலர் மாஸ் எடுத்துக்கலாமா? இதோட மோலார் மாஸ் அல்லது மாலிகுலர் மாஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அது 126ன்னு வரும். அதாவது கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இருக்குல்ல, இவங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோன்னா 126ன்னு வரும். பசங்களா, ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குல்ல, ஈக்குவலண்ட் மாஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை பேசிசிட்டி, ரைட்டா? ஏன்னா இது ஆசிட்ல, ஆசிடோட ஈக்குவலண்ட் மாஸ்ங்கிறது மோலார் மாஸ் டிவைடட் பை பேசிசிட்டி. சார் பேசிசிட்டினா என்னது? வாட் இஸ் பேசிசிட்டி? பேசிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, number of H plus ions released. number of H plus ions released. இந்த கொஸ்டின்ல எத்தனை நம்பர் ஆஃப் H plus ions இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கா, அப்போ 2 ரிலீஸ் ஆக போகுது. அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா என்னவா மாறப்போகுது? 126 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 63. அப்போ நம்மளோட ஈக்குவலண்ட் மாஸ் என்ன ஆயிடுச்சு? 63 மாறிடுச்சா? ஈக்குவலண்ட் மாஸ் என்னவா மாறிடுச்சு? 63 மாறிடுச்சு. இப்போ இதை வச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம ப்ராப்ளம் செய்ய போகிறோம், ரைட்டா? இப்போ பாருங்கள், ஈக்குவலண்ட் மாஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க, வால்யூம் தெரியும் நம்மளுக்கு, சப்ஸ்டியூட் பண்ணலாம், ரைட்டா? பாருங்கள், அப்போ 3.15 டிவைடட் பை 63 ஹோல் டிவைடட் பை வால்யூம் என்ன? லிட்டரில் 100 ml கொடுத்துருக்காங்க. அப்போ லிட்டரில் என்ன பண்ணணும்? 100 டிவைடட் பை 1000 போடணும், ரைட்டா? அப்போது 0.1 ml வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 63 × 100 பாயிண்ட் போக வைக்கிறதுக்கா டெசிமல் இருக்குல்ல, இதையும் என்ன பண்ணுறேன்? 1/10 எழுதிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வருது? ஸோ இது 1 டைம், இது 5 டைம். அப்போ 5 டிவைடட் பை 100 டிவைடட் பை 1/10 இருக்குது. இது எப்படி எழுதலாம்? 10 மேலே போயிடுமா? 5 × 10/100 is equal to 50/100 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 0.5 n. 0.5 என்னங்கிறத ஆன்சர், ரைட்டா? கரெக்டாக எழுதணும் அப்படின்னா 0.5 n. நார்மாலிட்டி என்னது? 0.5. இப்போ இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் தான் இந்த கொஷினில். என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தேன் அப்படின்னா, the simple thing is கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறது. கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு மாஸ் ஆஃப் தி ஆக்சாலிக் ஆசிடும் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிடும் தெரிஞ்சிருக்கணும்.
அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஆசிட், அதனால பேசிசிட்டியை வச்சு கண்டுபிடிக்கணும். அதே இது பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அசிடிட்டியை வச்சு கண்டுபிடிக்கணும். அசிடிட்டிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ வெரி ஈஸி. திஸ் இஸ் அ 2 மார்க் கொஷின், அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க்கில் தான் எல்லா தடவையும் கேட்டிருக்காங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் 2 மார்க் நினைக்கிறோம். வெரி சிம்பிள், டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். அடுத்த கொஷின் பாரு, இது 2022 கேட்டிருக்காங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. 0.5 mole of ethanol is mixed with 1.5 mole of water. Mole fraction of ethanol in the above solution. Mole fraction என்னதுப்பா? x இருந்தாலும் mole fraction சொல்லுவோம், ரைட்டா? Mole fraction of ethanol, mole fraction of water, ரைட்டா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எத்தனால் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. மோல் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா என்னது? how to find mole fraction? Mole fraction is equal to number of moles of the component divided by total moles. அப்போ NE என்னது? number of moles of ethanol. அப்போ number of moles of ethanol, NT எப்படி கண்டுபிடிப்போம்? NT is equal to number of moles of ethanol plus number of moles of water. அப்போ பாருங்க, number of moles of ethanol எவ்வளோ இருக்கு? 0.5 divided by water எவ்வளோ இருக்கு? 0.5 plus water 1.5. அப்போ ஃபார்முலா என்ன வரப்போகுது? 0.5 divided by 2. அப்போ என்ன வரும்? 5/20 வருமா? 5/20 எழுதலாமா? 1 time 4 time 1/4 is nothing but 0.25. அப்போ வாட்டரோட எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ உனக்கு தெரியணும், XE plus XW is equal to 1. இது எப்பயுமே மோல் ஃப்ராக்ஷனோட டோட்டல் 1 தான். அப்போ 0.25 plus XW is equal to 1. அப்போ XW equal to என்ன வரும்? 1 minus 0.25. 1 minus 0.25 equal to 0.75. ரைட்டா? எதை கேட்டாலும் நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சா அதுலேருந்து இன்னொன்று கண்டுபிடிச்சிக்கலாம். திருப்பி நீ XWக்கு இந்த ஃபார்முலா போட தேவையில்லை, டேரெக்டாக இதிலே கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் இட். ரைட்டா? கிளியரா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் த தேர்ட் சம். ரைட்டா? இன்னைக்கு டே 2ல டே 2. ரைட்டா? நியோமைசின் aminoglycoside antibiotic cream contains 30 mg of neomycin sulfate. ரைட்டா? 30 mg neomycin sulfate இருக்கா, in 30 g of ointment. ஆயின்மெண்ட் 30 கிராம் இருக்கு, அதில் 300 மில்லிகிராம் வந்து நியோமைசின் இருக்கா. என்ன கேட்டிருக்காங்க? மாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் வேல்யூ என்னதுப்பா? மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு வெயிட் பை வெயிட். என்னென்ன வெயிட்டோ அதை அப்படியே போடணும். ஆனால் என்ன பண்ணணும்? இது எல்லாமே இன் கிராம்ஸில் இருக்கணும். அப்போ 3300 மில்லிகிராம்னு இருக்குது. அப்போ 3000 டிவைடட் பை 1000 ஹோல் டிவைடட் பை 30. அப்போ என்ன வரும்? 0.3. 3000 டிவைட் பண்ணால் 0.3 டிவைடட் பை 30 கிராம். அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 3/30 into 10 1 time, இது 10 time. அப்போ 1/100 which is 0.01. ரைட்டா? அப்போ மாஸ் பர்சன்டேஜ் என்னது? மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 0.01 into 100 போடணும். இங்கே எல்லாத்துலேயும் 100 போட்டுக்கோங்க. பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களே, அப்போ into 100 இருக்கணும். into 100. அப்போ இட் இஸ் கோயிங் டு பி 1%. ரைட்டா? மாஸ் பர்சன்டேஜ் என்னது? 1. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 சம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அதிகபட்சம் 10 நிமிஷம் கூட ஆகலை. இந்த மாதிரி நான் தினம் நடத்தக்கூடிய சம்ஸை நீங்கள் கவனித்தாலே போதும். நீங்கள் ஃபைனல் காமன் எக்ஸாமாக இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், நம்மளோட செகண்ட் மிட்டம் எல்லாத்துலேயுமே சூப்பராக மார்க் வாங்கிடலாம். சரியா? ஸோ எந்த சம்மையும் மிஸ் பண்ணிடாத, சூப்பராக அழகாக கிளியராக பார்த்துங்க. ஓகே? இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. டாடா.